வல்லமை. லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களில் அவர் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். பிரியமானவர்களே, இயேசு நமக்காக இரவெல்லாம் வேண்டுதல் செய்தார். ஆனால் நம்மால் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியவில்லை. அவர் ஜெபம் செய்வதற்காக தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். அப்போதுதான் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் பாரத்தோடு ஜெபிக்க முடியும் என்று. ஆனால் நாமோ எப்போதும் டிவி, ஃபோன் என்று நேரம் முழுவதையும் வீணாக்குகிறோம். இரவெல்லாம் நம்மால் விழித்திருந்து ஃபோன், டிவி என்று பார்க்க முடியும். ஆனால் ஜெபிக்க முடிவதில்லை. காரணம், நாம் ஜெபத்தின் வல்லமையை உணராதிருப்பதுதான். ஜெபம் நமக்கான ஒரு ஆயுதம். நாம் கேட்பதை பெற்றுத்தரும் ஒரு பொக்கிஷம். அன்னாள் ஜெபத்தினால் சாமுவேலை பெற்றாள். எஸ்தர் தன் ஜெபத்தினால் தன் தேசத்தையே அழிவிலிருந்து காப்பாற்றினாள். தானியேல் சிங்கங்களின் வாய்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகா எரியும் நெருப்புச்சூளையிலிருந்து தப்புவிக்கப்பட்டனர். நாம் கடினமான நேரங்களில் மட்டும் ஜெபிக்காமல் எல்லா வேளையிலும் ஜெபத்துடன் செய்வோம். சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம். நிச்சயம் நாம் நல்ல விளைச்சலை அறுவடை செய்வோம். உலகம் உறங்குகின்ற வேளையில் நாம் விழித்திருந்து ஜெபிப்போம். அதிகாலையிலே இறைவனை தேடுவோம். அவரை கண்டடையத்தக்க கிருபையை பெறுவோம். அன்பு இறைவா, நாங்களும் உம்மை போன்று ஜெபிக்கும் ஜெப வீரராக எங்களை மாற்றும். எங்கள் பிரச்சனைகளுக்காக மட்டும் உம்மை தேடுபவராக இல்லாமல் எல்லாவற்றிற்காகவும் எல்லா வேளையிலும் ஜெபிக்கும் ஜெப ஆவியை எங்களுக்கு